ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குரவே நம. மீனம் ராசிக்கான 2025 வருட ராசி கட்டம். உங்கள் ராசியிலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு, அதாவது ரிஷபத்தில் குரு ரோகிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கடகத்திலே செவ்வாய், நீச்ச செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான கன்னியிலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான விருச்சிகத்திலே புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, அதாவது தனுசிலே லக்னம் மற்றும் சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மகரத்திலே சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பத்திலே சுக்கிரன் மற்றும் சனி இணைவு பெற்று நிற்கிறது. சுக்கிரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரமும், சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குரு சாரமும் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான, இந்த வருடத்திற்கான கிரக நிலவரம். ராகு கேது பெயர்ச்சி 26/4/2025 அன்று உங்கள் ராசியிலே, அதாவது மீனத்தில் நின்ற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பத்துக்கு பயிற்சியாகிறார். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் உள்ள கேது, கன்னியில் நின்ற கேது பகவான் 6ஆம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார். குரு பெயர்ச்சி 11/5/2025 அன்று உங்கள் ராசிக்கு, அதாவது மீனம் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில் உள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார். மீனம் ராசிக்கான 2025 வருட கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 3, 5, 7 மற்றும் 10, 11, 12ஆம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. இந்த வருடத்திலே 2 பெயர்ச்சிகள் உண்டு, அதாவது ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி. இந்த ராகு உங்கள் ஜென்மத்திலிருந்து, அதாவது உங்கள் ராசியான மீனத்திலிருந்து 12ஆம் இடமான கும்பத்திற்கு பயிற்சியாகிறார். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான கன்னியிலே கேது பகவான் அவர் 6ஆம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார். இது 26/4/2025 அன்று நடக்கிறது. குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து 4ஆம் இடமான மீனத்திற்கு பயிற்சியாகிறார். அது 11/5/2025 அன்று நடைபெறுகிறது. அப்போது உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 12ஆம் இடத்திலே ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 6ஆம் இட ராகு உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே வெற்றியை தரப்போகிறார். அதாவது எடுத்த காரியங்கள் அனைத்து, தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய அமைப்பு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய யோக காலத்தை தரப்போகிறார். இந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி. அதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம், ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், உத்தியோகம் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அப்போது குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகிறது. ஏன்னா உங்கள் ஜென்மத்தில் இருந்து கலக்கத்தை கொடுத்து கொண்டிருந்த ராகு இப்போது 12ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த ராகு 12 இடத்தில் நிறைய விரயத்தை தரப்போகிற பலன்கள் தான் தருவார் என்றாலும் கூட, கேது பகவான் யோக பலன்களை தருவதனாலும் 6இல் நின்ற கேது, மறைவில் நின்ற கேது பகவான் 12இல் மறைந்த அந்த ராகுவை சப்தமமாக பார்ப்பதினால் உங்களுக்கு பாதிப்பான பலன்கள் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறார். அப்போது இந்த நாளிலே உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடம் போகிறாரு. அப்போது இந்த வியாழ நோக்கம் என்பது சுத்தமாக இருக்காது. ஏற்கனவே இந்த போன ஒரு வருட காலமும் அந்த வியாழ நோக்கம் இல்லை, இப்பவும் வியாழ நோக்கம் இல்லை. அப்போ இந்த திருமண காரியங்களை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. அடுத்து ஒரு வருட காலத்திற்கு இந்த திருமணம் தடை தாமதப்படும். அதையும் மீறி நீங்கள் திருமணம் செய்தாலும் அது அந்த அளவுக்கு சுகப்படாது, சுகத்தை தராது.
அப்போது இது வியாழ நோக்கம் இல்லாத காலங்கள் தான் இந்த வருடத்திலும் சரி. அதாவது 2025 ஆரம்பத்திலிருந்து பயிற்சி ஆகிற வரைக்கும் வியாழ நோக்கம் இல்லை, பயிற்சிக்கு பிறகும் வியாழ நோக்கம் இல்லை. அடுத்த பயிற்சி தான் 5ஆம் இடம் பெயரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த வியாழ நோக்கத்தை தரப்போகிறார். அப்போ இந்த சுகஸ்தானத்திலே குரு வருவது, இந்த சுகஸ்தானாதிபதி புதன் 4 குடையவன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9லே நின்று கேட்டை நட்சத்திரத்திலே சுயசாரம் வாங்குவது. அப்போது அந்த புதனுடைய அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு நிற்கிற இடத்த பாதிப்பு தரக்கூடிய பலனையே தருவார். இருந்தாலும் கூட அந்த ராசிநாதன் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பது உங்களுக்கு நல்ல பலனையே தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகம் நம்ம தைரிய வீரியஸ்தானம் என்று பார்த்தோம் இல்லையா? அப்போது நல்ல துணிச்சலாக எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடிய ஒரு பலனை தரப்போகிறது. ஒரு இவ்வளோ நாள் யோசிச்சுட்டே இருந்த ஒரு காரியம் பண்ணலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்த காரியங்களில் இப்போ நீங்கள் துணிந்து இறங்கி விடுவீர்கள். இந்த துணிந்து இறங்கி செய்யக்கூடிய அது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வெற்றியை தரும். அதாவது சுப காரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகத்தை தரும். நான் சொல்வது திருமண காரியம் தவிர மற்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நடத்தக்கூடிய யோகத்தை தரும். எண்ணங்கள் மற்றும் உங்களுடைய யோசனைகள் எல்லாமே நல்ல யோசனையாக இருக்கும், நல்ல எண்ணங்களாக இருக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களும் விசுவாசமாக இருப்பார்கள். இந்த வேலையாட்கள் நீங்கள் சொன்ன வேலையை சொன்ன நேரத்துக்குள் முடிப்பது மட்டுமல்ல, அவர்கள் மூலம் உங்களுக்கு நிறைய லாபமும் தனவரவும் கிடைக்கக்கூடிய யோகத்தை தரும். இளைய சகோதரத்துவம். இந்த இளைய சகோதரர்களுடனான அமைப்பில் உங்களுக்கு அவர்கள் எப்பவும் உங்களுக்கு ஓடி உதவி செய்ய தயாராக இருப்பார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் கேட்காமல் தேடி உதவக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய தேவை அறிந்து உதவுவார்கள். அந்த ஒரு யோகத்தையும் இந்த 3ஆம் இடம் தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் வலுவாக இயங்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் கடகம். கடக சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மகரத்தில் இருக்கிறார். அந்த மகரத்தில் நிற்கக்கூடிய சந்திரன் 6 கூடிய சூரியனுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறது. நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம். அப்போது இந்த 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வலுவாக இயங்குது. அப்போது முன்னோர்கள் சொத்தினால் வருமானம் பெற்றவர்களுக்கு அந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னோர்கள் சொத்திலே வில்லங்கங்களிலிருந்து பூர்வீக சொத்து கிடைக்காமல் பாதித்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய யோகத்தை தரும். 5லே செவ்வாய் நீச்ச செவ்வாய் நின்று உங்களுக்கு பூசம் நட்சத்திரத்திலே சனி சாரம் வாங்கியிருக்கிறது. அப்போது சனி உங்கள் ராசிக்கு 12லே இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடிய சனி 7.5 சனியும் உங்களுக்கு நடக்குது. இந்த 7.5 சனியும் சுற்றுக்களை கணக்கு வைத்து பலன்களை எடுக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்தினுடைய அமைப்பு எல்லாமே நல்ல பலனை தரக்கூடியது. பத்திரிகை துறையிலே வேலை செய்பவர்கள், பொதுக்கூட்டத்திலே பேச்சு இல்லை இந்த பேச்சை வைத்து வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கும் இந்த வருடத்திலே. பத்திரிகை துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். அனைத்து விதத்திலுமே இந்த இடத்துல யோக பலன்கள் தரும். புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் அதற்கான பலன்கள் கிடைக்கப் போகிற காலம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் சப்தமஸ்தானமான 7ஆம் பாவகம் இயங்குது. இப்போ இந்த 7லே இது வரைக்கும் கேது நின்றிருந்தது. இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் 6க்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 7ஆம் இடத்துல இது வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்தவர்கள் எல்லாருமே குடும்பத்தினுடன் இணையக்கூடிய யோகத்தை தரும். மேலும் பிரியாமல் இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்கள் ஒரு வைராகியத்துடன் இருந்ததை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. வைராகியத்தோடு இருந்து
அந்த என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்குள் இருந்திருந்தாலும் பிரிவில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்பட்டிருக்கும். அதையும் மீறி பிரிந்தவர்கள் இணையக்கூடிய அமைப்பை தரும். பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சவங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்பு பிரிவு எல்லாமே மாறி நீங்கள் திரும்பவும் அந்த எல்லாத்தையும் மறந்து ஒன்றாக இணைந்து நீங்கள் உங்கள் வியாபாரத்தை தொழிலை சிறப்பாக நடத்தக்கூடிய யோகத்தை தரும். அடுத்து 10ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. 10லே உங்களுக்கு சூரியன் நின்று அவர் சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்காரு. அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. இந்த பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறதுனாலையும் அந்த 10ஐ உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே 10 குடையவன். அந்த 10 குடையவன் நாளில் நின்று 10ஆம் இடத்தை சப்தம பார்வையாக பார்ப்பதனால் தொழில் வியாபாரத்திலே நல்ல வியாபாரம் நடந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கப்பெறும். இந்த தொழில் மற்றும் வேலை வாய்ப்பிலே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையிலேயே ஆட்சி அதிகாரமிக்க பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது. அதில் நல்ல ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் இடக்கூடிய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அதிகாரமிக்க பதவியும் கிடைக்கும். தொழில் மேன்மை இருக்கும். வெளிநாட்டு தகவலை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தகவல் நல்ல தகவலாக சேரும். அடுத்து 11ஆம் பாவம் இயங்குகிறது. இந்த மகரம் 11ஆம் பாவகம் இயங்குறதுனாலையும் அந்த 11க்குடைய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12லே 7.5 சனியாக நிற்பதனாலும் உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்திலே வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்பவங்க, வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுபவர்கள், வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள், உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அது இந்த குரு 7ஆம் பார்வையாக சப்தம பார்வையாக உங்கள் 10ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடமான கும்பத்தையும் பார்க்குறாரு. அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மேலும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு இது 2 இணைவு பெற்றாலும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. காரணம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், தொழில் விருத்தி, தொழிலை விரிவுபடுத்துவது, வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, உத்தியோக மாற்றம், இடமாற்றம் இதெல்லாமே நடக்கும். இந்த இடமாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் இடமாற்றத்தின் மூலம் நல்ல யோக பலன்களை பெறக்கூடிய அமைப்பை காட்டுது. இப்போ இந்த காலகட்டத்திலே நீங்கள் இடம் மாற்றம் செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏற்கனவே இருக்கிறது நல்லா தானே இருக்குது, இப்போ நம்ம மாறணுங்கிற என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சாலும் கூட உங்கள் இடத்த கண்டிப்பாக இந்த கிரக நகர்வுகள் ஏற்படுத்திடும். கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றமும் உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும். 12லே ராகுவும் சனியும் இணைவு பெற்று நிற்கப் போகிறது பயிற்சிக்கு பிறகு. இந்த 12லே சனியும் ராகுவும் இணைவது நிறைய விரயங்களை தரக்கூடிய அமைப்பு. இந்த விரயங்கள் எல்லாமே எது வரைக்கும் இருக்கும்னா அந்த 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிற வரைக்கும். பயிற்சியாகி 9ஆம் பார்வையாக அந்த விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தை பார்ப்பதனால இந்த விரயங்கள், அதாவது விரயம்னு சொன்னால் இருக்கிற இடத்தையும் விற்று அதையும் வீணாக செலவு பண்ணுறது, எதிர்பாராத செலவு, திடீர் மருத்துவ செலவு, திடீர் வண்டி வாகனங்கள் பழுதாகி அதை செலவு பண்ணுறது, மற்றபடி வீட்டில் ஏதாவது நீங்கள் பூர்வீக வீட்டில் இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டிலே சிறு சிறு பிரச்சனைகள், வீட்டிலே பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த வீட்டிற்காக விரைய செலவு, இது மாதிரியான விரைய செலவுகள் நடந்து கொண்டு இருந்தது எல்லாமே இப்போது நின்றுடும். அந்த விரைய செலவு எல்லாமே மாறி உங்களுக்கு அந்த விரயங்கள் சுப விரயமாக மாறும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது அல்லது சொத்திலே முதலீடு செய்வது அல்லது ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்வது அல்லது ஒரு தொழில் புதிதாக ஆரம்பிப்பதற்காக ஒரு செலவு பண்ணுவது, இது மாதிரி சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆனால் விரயம் உண்டு, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அந்த விரயம் எல்லாமே சுப விரயமாக நடக்கக்கூடிய அமைப்பையும் யோகத்தையும் தரப்போகிறது. இந்த 11 மூத்த சகோதரருடனான அமைப்பு, அதிலிருந்த ஒரு பிரிவு எல்லாமே மாறி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும்.
மூத்த சகோதரர் மட்டுமல்ல, நண்பர்கள், உறவினர்கள் அவர்களாலும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும். நண்பர்களால் வருமானம் கிடைக்கும். தொழிலிலே விருத்தி மேன்மை ஏற்படும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். இந்த யோக பலன்கள் எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட, உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் இன்றைய தேதிப்படி திசை என்ன, புத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதற்கான பரிகாரத்தை செய்வதன் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நமः.